கொண்டாடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொடர்ச்சியாக நீட்சியடைய வேண்டும். தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட ஒரு அழகியல் அரசு நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு வழிகாட்டியாக கலைஞர் அவர்களினுடைய நிலை இருந்திருக்கிறது. அதை நாம் முன்னோட்டமாக தெரியப்பட வேண்டும். கலைஞர் அவர்களை ஒரு விளையாட்டு வீரனோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் கலைஞர் அவர்கள் காலத்தை வென்றவர் என்று கூறுகிறோம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வீரன் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் வெற்றியினுடைய இலக்கை அடைவதற்கு தான் நினைப்பான். ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் காலத்தை நிர்ணயிப்பவர். அவர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைமையாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கக்கூடியவர் நம்முடைய கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள். அதனால்தான் கலைஞரை கொண்டாடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் இருக பற்றுகிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாந்தமும் இன்று வரை நான் கலைஞரை பார்த்ததில்லை, கலைஞரை அருகிலிருந்து நான் பேசியதில்லை. ஆனால் எனக்கு வயதில் மூத்தோர்கள் வயதான காலத்திலும் இன்று வரை இந்த நேரம் வரை அமர்ந்திருந்து முத்தமிழறிஞர் கலைஞர்களின் பெயரை கூறுவதற்காகவே இந்த இடத்தில் அமர்ந்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய சாணக்கியத்தனம், அரசியல் வியூகம், அவர்களுடைய தந்திரம் எல்லாம் அரசியலில் முதற்கட்டமாக இருந்தால் கலைஞரை நாம் விளையாட்டு வீரனோடு ஒப்பிடுகிறோம். செம்மொழி மாநாடை நடத்தியவர், தமிழை நேசித்தவர், தமிழால் வளர்ந்தவர், தமிழால் வளர்ந்து வளர்க்கப்பட்டவர், தமிழை தூக்கி பிடித்தவர். இன்று ஒன்றிய அரசு நம் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறது. அதனால்தான் கலைஞர் வழியில் வந்த திராவிட சித்தாந்தம் என்பது நமது எல்லைச்சாமியாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் ஒருபோதும் தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, நம் தமிழர் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள், இந்தியை புகுத்த நினைக்கிறார்கள். அப்படி எதுவும் நடக்காது. பிறகு எங்கு வந்து கை வைக்கிறீர்கள்? இதே நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர் நாகரிகம் கீழடியில் வந்து கை வைக்கிறார்கள். தமிழர் இனத்தை அழிக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய பிஜேபி மோடி அரசு. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழை நேசித்து, தமிழை வளர்த்து, செம்மொழி தகுதியிலிருந்து இன்று தமிழுக்கு அடையாளம் காட்டி, கண்ணகிக்கும் வள்ளுவனுக்கும் சிலை அமைத்து வானுயர கன்னியாகுமரி உயர்ந்து நிற்கிறார் வள்ளுவன் என்று சொன்னார். ஆணுக்கு பெண் சமம். 1989 பெண்களுக்கு சொத்துரிமை. அம்பேத்கர் நினைத்தார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று. அதை தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டில் பேசினார்கள். எப்படியாவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று. அதை கொடுத்தாது காப்பாற்றுவேன் என்று நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தளபதியார் அவர்கள் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் ஓயாது உறங்காது 72 வயது என்கிறார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இளைய தலைமுறை பிள்ளையாக எங்களுக்கு பிரமித்து போகிறோம். ஓய்வதில்லை, உறங்குவதில்லை. அவருக்கு வயதுதான் முதுமை என்கிறார்கள். மனமெல்லாம் நெகிழ்ந்து போயிருக்கிறது. கழகத்தின் மீதான பேராற்றல், மிகுந்த தாயுள்ளம் கொண்ட மக்களின் மீதான பேரன்பு. நடைபயணம் செல்கிறார். எப்படி திட்டங்கள் கொண்டு வந்து கிராமப்புறத்தை நகர்ப்புறமாக உயர்த்துவது என்று அவர் ஓய்வதில்லை, உறங்குவதில்லை. வயது 72 என்று சொல்கிறார்கள். நேரடியாக தலைவரை சந்திக்கும் பொழுது என்னிடத்தில் சொன்ன வார்த்தை அவரினுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய நீட்சி தெரிகிறது. என்னவென்று தெரியுமா? என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கருதுவதால் நான் முடிக்கிறேன். இல்லை என்று சொன்னால் நம்முடைய கழகத்தை பற்றியும் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தலைவரை பற்றியும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அண்ணன் உதயநிதியை பற்றி சொல்லித்தான் இந்த இடத்தில் ஆக வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறினார். எல்லா நீதிமன்றத்திலும் போனார்கள், போய் பேசினார்கள், இதற்கு வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் அண்ணன் உதயநிதி சொன்ன வார்த்தை, இவர்கள் நினைத்தார்கள் கைகட்டி கொண்டு அவர் பின்வாங்கி விடுவார் என்று. ஆனால் அண்ணன் உதயநிதியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எப்படி பேரறிஞர் அண்ணா தொடங்கி, கலைஞர் தொடங்கி, இன்று எனது தந்தை இந்த ஸ்டாலின் அவர்கள், தாயுள்ளம் கொண்ட தளபதியார் அவர்கள் எப்படி எதிர்க்கிறாரோ, இந்த சனாதனத்தை ஒழிக்கிறாரோ, அதில் ஒருபோதும் நானும் பின்வாங்க மாட்டேன். அப்படி எனக்கு ஏதாவது நேர்ந்தால் கூட, நீங்கள் என்ன வழக்கு தொடர்ந்தாலும் சரி, அதை மீறி நான் சனாதனத்தை ஒழிப்பதற்கு போராடுவேன் என்று நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் எல்லாரை போல அவராக இருந்தாலும் சரி, பேரை சொல்ல விரும்பவில்லை,
இல்லை, இந்த சபையினுடைய நாகரிகம் குறைந்துவிடும். அதனால் அந்த போன்ற இப்ப வந்து கொண்டு நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். அதனால் என்றென்றும் ஓங்கி நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அழகியல் அரசுதான். காலை சிற்றுண்டி எனக்கூடிய உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்து காமராஜரில் தொடங்கி இன்று மிகப்பெரிய உன்னத திட்டத்தை கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அம்பேத்கர் பார்லிமெண்டில் இருந்து வெளியே வருகிறார். நான் சட்ட அமைச்சரை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் ராஜினாமா செய்கிறீர்கள் அம்பேத்கர் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், என் பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது, பிறப்பால், மொழியால், இனத்தால், சாதியால் பிரிக்கப்படுகிறார்கள். ஆனால் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவராக உரிமை இழந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உரிமை இழந்து இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சட்டத்தை திருத்துவதற்கு மறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சட்ட அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் என்று ராஜினாமா செய்தார்கள். அம்பேத்கர் வெளியே வருகிறார். வெளியே வந்து அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள், ஏன் அம்பேத்கர் நீங்கள் ராஜினாமா செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் வருத்தத்தோடு கம்பீரமாக ஒரு பதிவு செய்தார். என்ன தெரியுமா? ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வரும், அந்த நாளில் நான் நினைத்த சித்தாந்தத்தை அரசியல் சட்டமாக வடிவமைத்து என் மக்களுக்கு விடையில் தர ஒரு தலைவன் வருவான் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசினார்கள். அந்த ஒரு நாள் இது தெரியுமா? 1989 மே 6. அந்த ஒரே தலைவன் யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் கொண்டு வந்த சட்டம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு ஆண்களுக்கும் சம உரிமை, சொத்திலும் சரிவாதி என்று கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால் அண்ணல் அம்பேத்கர் தொட்டு வைத்த நெருப்பு தந்தை பெரியார் தொடங்கி அது முத்தமிழறிஞர் கலைஞரால் நிறைவேற்றப்பட்டது. இன்னும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பயன்பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி எந்த அரசியல் கட்சிக்கும் தைரியமும் திராணியும் கிடையவே கிடையாது. என் அன்பு மக்கள், நீட்டை எதிர்த்து போராடுகிற நாம், அனிதாவை காவு வாங்கிய இந்த ஒன்றிய பிஜேபி அரசு இவர்களை புறக்கணிக்க வேண்டும். காலை நக்கிக் கொண்டு அடிமை பிழைப்பு பிழைக்கக்கூடிய அடிமை அதிமுகவை துரத்தி ஒழிக்க வேண்டும். இன்று வந்த அணில் குஞ்சாக இருக்கட்டும், ஆமை குஞ்சாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் புறந்தள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு மக்கள், சின்னக்கண்ணன் ஒரு வாழ் பொதுமக்கள் வாக்குச்சாவடியில் ஆள்காட்டி விரலை வைக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், நிதியை மறுத்த ஒன்றிய மோடி அரசு அதன் பிறகு என்ன வேலையெல்லாம் நமக்கு சரிகார திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டிய காலமும் நேரமும் நம் தளபதி அவர்களிடத்தில்